கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 13 வசனம் 7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். நம்மை கர்த்தருக்குள்ளாக நடத்தினவர்களை நினைத்து அவர்கள் நமக்கு போதித்த தேவ வசனத்தை ஒருபோதும் மறந்து போகாமல் நம்மை நடத்தினவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து நம்மிடத்தில் சொன்னவர்கள் கர்த்தருக்குள் வாழ்கிற விதத்தை நினைத்து அவர்கள் கர்த்தரை எவ்வளவு விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அதை போல நாமும் கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை கர்த்தருக்குள்ளாக நடத்தினவர்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றும் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம். கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்த மிஷனரிகளை நாம் நினைத்து பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு தங்கள் உறவுகளை விட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்நிய தேசங்களிலே யாரையும் அறியாத ஊர்களிலே பசியினாலும் கால சூழ்நிலையினாலும் அவதிப்பட்டும் தங்கள் தேசத்திற்கு திரும்பாமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் சுகாதாரமற்ற சூழ்நிலையிலும் உடல் பலவீனத்திலும் மரண தருவாயிலும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகாதவர்களாய் உறுதியாய் கர்த்தருக்கென்று வாழ்ந்தார்கள். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மரமானது நல்லதோ கெட்டதோ என்று அதன் கனியிலே தெரியும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் கர்த்தருக்குள் இருக்கின்றோமா அல்லது வெறும் வேஷம் தரித்தவர்களாக இருக்கின்றோமா என்பதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் அவருக்குள்ளாக வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நீதியின் வழியில் நடத்தி கசப்பும் தித்திப்புமான வாழ்க்கை வாழாமல் நற்கனி தருகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ எங்களுக்கு போதித்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து உம்மை விட்டு ஒருபோதும் நாங்கள் வழி விலகாமல் எந்த சூழ்நிலையிலும் உமக்கென்று உறுதியாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். நற்கனி தருகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.